மனசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. எங்கள் அப்பா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் கல்யாணம் ஆகும்போது, சரிம்மா சாரிம்மா இது கற்றுக்கோடா முடிஞ்சிடும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன் தான். அவங்க வந்து இப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவர் இன்னும் தமிழ்லேருந்து கொரியாக்கு அட்லீஸ்ட் கூட இன்னும் மூவ் ஆகலை. ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, உனக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் எங்கள் அம்மா தான் அப்படின்னா, நான் என்னென்னவோ பண்ணேன். நம்ம வந்து வெளியில் சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ தட் நமக்கு இன்னும் கனெக்ட் இருக்கும் நமக்குள்ள. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வான்னு சொன்னதுக்கு ஓகே போகலான்னு சொல்லி ரிப்ளை பண்ணது அவங்க அம்மா. அம்மா கிட்ட கொடுத்து வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ண வச்சது தப்பு தானோ அப்படின்னு தோணியிருக்கா? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ வருதுன்னு பாரு, அதுக்கப்புறமா வந்து பேபி பற்றிலாம் யோசிக்கலாம். பிறக்காத குழந்தைய பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் பிறந்த என்னை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்களே. அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்ததுன்னு சொன்னாங்க, எனக்கு அப்போ தான் ட்ரஸ்ட் போயிடுச்சு அவங்க மேலே. டேட் அவங்க எங்கள் மாமியாருக்கு வந்து ட்ரஸ்ட் கிடையாது உங்க மேலே, என் மேலே. எவ்ரி டைம் ஒவ்வொரு மந்த் வந்து பீரியட்ஸ் இப்போ வரல, ஸோ நீ வந்துடுனா அதை கட் பண்ணிட்டு வந்துடு, டிவோர்ஸ் பண்ணிடு. அம்மா வந்து நம்மளை கொஞ்சம் தப்பா வழி நடத்துறாங்களோ இல்லை டாக்ஸிக்கா மாறுதோ? வழி நடத்துறாங்க அப்படின்றது கிடையாது, அது அவங்களோட பயம். வந்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் டைப். பட் என்னதான் எமோஷனல் டைமா இருந்தாலும் பீரியட்ஸ் வரலையா சரி விட்டுட்டு வந்துருன்றது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லைல்ல. இவங்க அம்மா இதெல்லாம் செய்யாம இருந்தா எங்க வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னா என்னென்ன சொல்றீங்க? இல்லை அவங்க முதல்ல கற்பனை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அவங்களுக்கு இப்படிதான் தோணுதா, ஐயோ நம்ம வந்து நம்ம பொண்ணு வாழ்க்கையில தலையிடுறோம், நம்ம பண்ணது தப்பா. சுதந்திரம்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, கொஞ்சம் போராடணும். அவனை விட்டு எப்பவுமே போக மாட்டேன், டோன்ட் வெரி. சரி நீங்க சொல்லுங்க பிருந்தா, அம்மாவா கைலாஷா? தமிழால வந்து பிருந்தா அண்ட் கைலாஷ் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோல பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி கொஞ்சம் டாமினேட்டான ஒரு வைஃப் அண்ட் ரொம்ப சட்டிலான அடங்கி போற ஹஸ்பண்ட் மாதிரி தெரிஞ்சுது. பட் எப்படி ஆக்சுவலி ரியாலிட்டி என்ன? ஆக்சுவலி அதான் உண்மை. டாமினேட்டிங் இல்லை, பட் அவங்களோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் மேபி நான் டாமினேட்டிங்காக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே டாமினேட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. எங்கள் அப்பா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் கல்யாணம் ஆகும்போது, சரிம்மா சாரிம்மா இது கற்றுக்கோடா முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நம்ம நல்லபடியாக போயிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒன்று சரி இல்லைன்னா சாரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச மாட்டாரு. இல்லை பேச முடியாது, பேசினாக்கா அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் போவோம். எதுக்கு அது? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கப்பல்? 90s இல்லை 2K 90s எப்படி? 2K 90. அது அவங்க 2K, நான் 96, அவங்க 2K. மைண்ட் செட்னு எடுத்துக்கும் போது ஒரு 2 years 3 years ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலே நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் 90s கேட்டு இவங்க 2K கேட்டுனும் போது இன்னும் அடிச்சுக்கிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. அடிச்சுக்கிறதுன்றதை விட எங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. 2 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. நாங்கள் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி ஜாலியாக பேசி ஆரம்பிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க BTS அந்த மாதிரி அந்த ரேஞ்சு, நான் வந்து இந்த சன் டிவி KTV, ஸோ இந்த மாதிரி நான் இந்த ரேஞ்ச். ஹிந்தி டப்டி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அது கூட கிடையாதுனாலாம், அதெல்லாம் கிடையாது. மெட்டி வலி தான், அவ்வளோதான், மெட்டி வலி தான். ஸோ அதனால் அந்த ரேஞ்சு நான் போயிட்டு இருக்கறனால அது எங்களுக்கு பேசுறதுக்கே டாபிக் இருக்காது. நாங்கள் 2 வருஷம் ஆச்சு ஓரளவுக்கு ஏதோ ஒரு காமன் டாபிக் எடுத்து பேசுறதுக்கு. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன் தான். அவங்க வந்து இப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க, சென்னைக்கு வந்துடுவாங்க. அந்த காமன் டாபிக் கூட நான் தான் அந்த கொரியாலேருந்து தமிழ் வந்தேன், இவர் இன்னும் தமிழ்லேருந்து கொரியாக்கு அட்லீஸ்ட் கூட இன்னும் மூவ் ஆகலை. ஷோல பார்க்கும்பொழுது இந்த வாட்ஸ்அப் உங்க வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்கும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல கைலாஷ். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த அம்மா தான் அந்த சேட் பண்ணாங்க, அது என்ன கதை எங்களுக்கு சொல்லுங்க தெளிவா. சும்மா ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் சும்மா. அது போலாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அப்போவே வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. எப்படின்னா இவங்க நேரில் பேசுகிறதுக்கும் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 years, அது 1.5 years அப்புறம் ரீச் ஆகும்போது தான் வந்து ஏதோ சும்மா போகிற பக்கம் இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னான், உனக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் எங்கள் அம்மா தான் அப்படின்னா, நான் என்னென்னவோ பண்ணேன்டி, இது என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% வந்து அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வா, நம்ம வந்து வெளியில் சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம், ஸோ தட் நமக்கு இன்னும் கனெக்ட் இருக்கும் நமக்குள்ள அப்படின்னு நான் ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்னா கூப்பிட்டு எல்லாம் பண்ணேன். ஆனால் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணது இவங்க அம்மா தான்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வான்னு சொன்னதுக்கு ஓகே போகலான்னு சொல்லி ரிப்ளை பண்ணது அவங்க அம்மா.
ஓ மை காட், என்ன நாங்க ரொமான்டிக்காலாம் நீங்க பேசியிருப்பீங்க, ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கும். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சா உங்க அம்மாக்கு தெரியாம நம்ம வெளில போலான்றதுக்கு அங்க ரிப்ளை பண்ணது அவங்க அம்மா. ஆமா, என்னால எங்க அம்மா பெர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே வர முடியாது. என்னால அவங்களுக்கு தெரியாமன்றது நான் வெளியில போறதுன்றது ரொம்ப ரேர் கேசஸ். நான் என் காலேஜ் டைம்லயே நான் வெளியில சுத்தினது அப்படின்றது பாத்தீங்கன்னா என் பேரண்ட்ஸோட மோஸ்ட் டைம்ல சுத்தி இருப்பேன், எங்க பெரியமாவோட நிறைய சுத்தி இருப்பேன். தவிர காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினதுன்னு ரொம்ப 1-2 டைம் தான் சுத்திருப்பேன். அதுவும் எங்க அம்மாவோட பெர்மிஷன் வித் பெர்மிஷனோட தான் போனது. ஸோ மற்றபடி நான் வித்தவுட் பெர்மிஷன்ல எப்பவுமே நான் போனதும் கிடையாது, எங்க அம்மா விட்டதும் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், செம்ம ஸ்ட்ரிக்ட் வந்துட்டு. சேட் பண்ண அந்த மெசேஜ் அப்படியே போனோட உங்க அம்மா கையில கொடுத்துட்டீங்க. அப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆகி அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளையோட பேசுறதுன்றது. நான் வெளியிலயே போகாதப்போ எனக்கு ஒரு பயம் இருந்தது. நம்ம வெளியில போனாக்க நம்ம எப்படி பெர்மிஷன் இல்லாம வெளியில போறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பயம். இன்னொன்னு வந்துட்டு ஒருத்தரோட நம்ம நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வெளியில போக முடியுமா அப்படின்றது செகண்ட் பயம். பேசிக்கா நான் வந்துட்டு எங்க அம்மாவை நான் இது பண்ணி தான் ஆகணும்ன்றச்சு. சரி அம்மா அந்த மாதிரி கேட்குறாரு, நான் போட்டுமா என்ன எதுன்னு நான் கேட்டேன். எங்க அம்மா யோசிச்சாங்க, சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் தானே போயிட்டு வா அப்படின்னாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி. சரி, இந்த ஒரு கண்டென்ட் ஓகே. இது மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்குலாம் அந்த ரொமான்டிக்கா பேசலாம் என்ன நீங்க யோசிச்சு பாத்தீங்க? ஐயோ நான் இப்படிலாம் பேசுனேன், இதுக்கு உங்க அம்மா ரிப்ளை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன? எவ்ரி மெசேஜஸ்க்கு அனுப்பிட்டு தான் இருந்தோம் கிசி எமோஜிஸ்லாம். எனக்கு ஆக்சுவலி அப்போ கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அது அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் நான் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்கன்றதே எனக்கு ஒரு அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு புரியலை யார்கிட்ட யாரா பேசிகிட்டு இருக்கேன்னு. போட்டோல பாக்குறதோட நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க அப்படிலாம் காமிச்சிருந்தாரு. அம்மா அழகா இருக்காருன்னு போட்டு காமிச்சிருக்காங்க. சரி அழகா தானே இருக்கேன்னு சொல்றாங்க, சரி ஓகே சூப்பர் தேங்க்யூன்னு சொல்லி போட்டு விடுறியா அப்படின்வாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகும் வந்துட்டு. அது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்லாம் வந்து இது கிட்டலாம் வரும்போதெல்லாம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்லாம் கிடையாது. அது வரைக்கும் எங்க அம்மாட்ட நான் கொஞ்சம் நான் பண்றது இல்லை. ஏன்னா இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் பண்றதே கிடையாது, ஃபுல்லாக கால் தான். ஏன்னா யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா இப்படி எல்லா மெசேஜுக்கும் அவங்க தான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும்ல. ஏன்னா அந்த பிரைவசி நமக்கான அந்த ஒரு டாக் இல்லையெல்லாம் தோணிருக்கும். 2 பேர் தான் நினச்சோம். ஆனால் மூணாவது ஒரு ஆள் உள்ளே வராங்களே, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்னும் போது ஜென்ரலி வந்து எல்லாரும் இப்போ இருக்கிற டாக் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாம் அவங்க அம்மா பேச்சு கேட்குறாங்க, நிறையா கேட்டுட்டு இருக்காங்கன்றது ஒரு டாக் இருந்தது. பட் இதுக்குள்ளேயே வராங்கன்னும் போது இப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயமாகவும் இருந்தது, யோசனையாக இருந்தது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கொஞ்சம் உங்களை திட்டலாம் வேற செஞ்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அம்மா கிட்ட கொடுத்து வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ண வச்சது தப்புதானோ அப்படின்னு தோணியிருக்கா? அந்த நேரம் எனக்கு தப்புன்னு தோணலை. ஏன்னா அது வந்துட்டு பேசிக்காக என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மாவும் எனக்கு அதை கைடன்ஸ் பண்ணுறது என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஆஃப்டர் மேரேஜ் கூட ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்தது தான். பட் ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு ட்ரஸ்ட் கெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமாவும் நான் அதே இது பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க மேபி சரி ஓகே. ஏன் அவர் சிரிக்கிறாருன்னா அந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு மேலே தானே ஒரு பெரிய பூகமே வெடிச்சது. நான் அந்த டாபிக் வரேன். பட் உங்களோட மேரேஜ் வந்து பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் கம் லவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்க அம்மா தான் மேட்ரிமோனில பார்த்து எல்லாமே செட் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறமா ட்ராப் அவுட் ஆயிடுச்சு எங்க மேரேஜ். இந்த மாதிரி இவங்க சைட்ல வந்து டாமினன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்ட்டு ரொம்ப டாமினன்ஸா ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. திரும்ப வேற பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது இன்னும் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன்லம்மா எல்லாரும் இப்படி இருக்காங்க உங்களுக்கு அவரே பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவரே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல இவரே எனக்கு மெசேஜ் பண்ணாரு. ஸோ மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நாங்கள் அந்த டைம் கேப்லேயே வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் ஒரு லவ் ஃபீலிங்லாம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா சரி திரும்ப அவர் மெசேஜ் பண்ணவும் ஓகே இது ஏதோ ஒரு கடவுள் போட்டு முடிச்சு அப்படின்ற ஒரு இதில் வந்து நானே எங்கள் அம்மாட்ட பேசினேன், கன்வின்ஸ் பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லி 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போதே அந்த பையன் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பவே அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஷேரிங் மேரேஜ் அது. ஸோ டாமினேட்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. பட் பண்ணாமையே டாமினேட் பண்ணுறேன்றாங்களே, இதை எப்படி நாங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இது கரெக்டாக தானே, நாங்கள் என்ன தப்பு பண்ணுவோன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ரிலேஸே நாங்கள் யோசிக்க வேண்டியதாக போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா எங்கள் சில மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாலையோ இல்லை ஒரு இதனாலையோ அவங்களுக்கு அதனால கொஞ்சம் இனிஷியலி ரொம்ப பதட்டமாக இருந்தது எனக்கு. அதை சொன்னோன்னே நானும் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். வேண்டாம் இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, வேண்டாம் இதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் அப்புறம் ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்றது தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு 1 இயரில் முடியறது இல்லை, ஒரு 30 to 40 இயர்ஸ் தொடர போகுது. அதனால் வேண்டான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் நானே தான் வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஹேன்னு சும்மா மெசேஜ் பண்ணேன். உடனே ரிப்ளை அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வந்து அதுக்கப்புறம் பேசி திருப்பி ஓகே
வி கேன் ரீஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. பட் கல்யாணம் உங்க 2 பேருக்கும் மியூச்சுவலா லவ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லபடியா நடந்தது தான். ஆமாம். குழந்தை தள்ளி போட்ட விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னன்னா கல்யாணம் ஆகும்பொழுதே கண்டிப்பா ஒரு ஃபுல் ட்ரஸ்ட் ஒரு பையன் மேல வந்தாதான் எந்த ஒரு பொண்ணும் அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் அந்த ஒரு விஷயம் வந்து அம்மா சொல்லி நீங்க வந்து கேட்டீங்க? லவ்ன்றது எனக்கா தோணுன ஒரு விஷயம். சொன்னா நான் அவரை லவ் பண்ணேன், பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணேன், கல்யாணமும் பண்ணிட்டேன். இவங்க வீட்டில் எப்படி இருக்கோனாக்கா நான் ஒரு தனியாவே அலோனாவே ஃபீல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எது பேசினாலுமே இவங்க ஒரு செட்டாவே தனியா போய் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு என்னை எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லம்மா, அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்வேன். சரி ஓகே, உனக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா ஓகே, ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு நீ இது பண்ண வேண்டாம், நீ பார்த்து இருந்துக்கோ, நம்ம அப்புறமா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேபி வந்துடுச்சு அப்படின்னாக்கா உனக்கு அங்கே பிடிக்கல இல்லை அங்கே உனக்கு இருக்க முடியல அப்படின்னாலுமே வந்துட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பேபியோட வாழ்க்கை தான் ரொம்ப நாசமாக போகும். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருந்து பாரு, அவன் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ, விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணு, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ வருதுன்னு பாரு, அதுக்கப்புறமா வந்து பேபி பற்றிலாம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே பண்ணி பார்ப்போமே, என்ன ஒரு இதுவாகிட போகுது அப்படின்றனால எப்படியும் அவங்ககிட்டயே பேசும்போது அவங்களும் வந்துட்டு சரி ஓகே, எப்படியும் 1-2 இயர்ஸ் வந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணணும், பேபி வந்தாக்கா அதுக்குள்ளே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும்ன்றனால சரி அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்றனால சரி அவங்களும் வந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலான்ட்டு விட்டாங்க. ஸோ 2 பேருமே ஓகே, இது ஒரு மியூச்சுவலாக ஓகே ஆயிடுச்சு அப்படின்றது. சரி 2 வருஷம் சொல்லிட்டு நாங்கள் இது போட்டோம். நார்மல் பேசிக்காக பார்த்தாக்கா எதுவாக இருந்தாலும் ஒரு செல்லக்குட்டி மாதிரி தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்றது வந்து அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். எப்பப்பெல்லாம் எங்கள் மாமியார் வராங்களோ அவங்களே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவருமே வந்துட்டு எல்லாமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாமே சரியாயிட்டோம், அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே இப்போ சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2.5 years ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் குழந்தை எதுவும் இல்லை. இல்ல. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கும் போது எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு? பிகாஸ் நீங்க வந்து நம்மளோட ஒரு தாம்பத்திய வாழ்க்கையே இதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அது ரொம்ப டிப்ரெசிங்காகவும் இருந்திருக்கும்ல. இல்லம்மா, எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் ட்ரஸ்ட் போயிடுச்சு அவங்க மேல. இது அவங்களே தான் உங்கள்கிட்ட சொன்னாங்க? அவங்களே தான் சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். விச் இஸ் லைக் எவ்ரி 2 weeks ஆர் எவ்ரி 1 week வந்து வில் கோ, ஏதாவது பீச்சுக்கோ பார்க்கோ போயிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் அங்கே பேசிப்போம். வீட்டில் எதுவும் பெருசாக பேசிக்காமல் அங்கே இதுதான் இஷ்யூஸ் இருக்குது, சால்வ் பண்ணி கொடு அப்படின்ட்டு நான் அவகிட்டையும் அவகிட்ட எதை பற்றின இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவளும் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் தான் அந்த மாதிரி பண்ணும்போது தான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ சொல்லும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா இது புரியலண்ணா, பிறக்காத குழந்தைய பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் பிறந்த என்னை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்களே, என்னோட வாழ்க்கை என்ன ஆகும், ஸோ ஆம்பளை வாழ்க்கை எல்லாமே சரியாக போயிடும், ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் நானுமே எப்படி போகிறதுன்னு எனக்குமே தெரியாது. நான் எப்படி அவங்கள முதல்ல இப்போ எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்ற எனக்கு ஒரு இது வந்துட்டே இருக்குது. அண்ட் ஈவன் தோ ஸ்டில் டேட் அவங்க எங்கள் மாமியாருக்கு வந்து ட்ரஸ்ட் கிடையாது உங்க மேலே, என் மேலே. இப்போ கூட வந்து உண்மையை சொல்ல போனோம்னாக்கா எவ்ரி டைம் ஒவ்வொரு மந்த் வந்து பீரியட்ஸ் இப்போ வரல, ஸோ நீ வந்துடுற, ஸோ வந்துரு அப்படின்ற மாதிரி வந்துருனா அதான் ஆஃப்டர் அதை கட் பண்ணிட்டு வந்துடு, டிவோர்ஸ் பண்ணிவிடு, குழந்தை இன்னும் ஃபார்ம் ஆகலை இல்லையா, ஸோ அதனால் நீ வந்துரு, வீட்டுக்கு வந்துரு, நான் பார்த்துக்குறேன், உன்னை தம்பி இருக்கான், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஃப்ரம் த மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே ஒவ்வொரு மாதம் பீரியட் நாங்கள் பேபி ட்ரை பண்ணி அந்த பெயினை விட, பேபி வரலங்கிறத பெயினை விட இவன் எங்கே என்ன விட்டுட்டு போயிடுவாளோன்ற அந்த ஒரு பெயின் இருக்கும் எனக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய யோசனையாக இருக்கும். உங்களோட அம்மா உங்கள்கிட்ட அப்படிதான் சொல்றாங்களா? ஏன்னா இப்போ அவர் சொல்லும் போது ரொம்ப அது ஃபீல் பண்ணினா அவர் பேசுறதே தெரியுது, எங்க நீங்க அவரை விட்டுட்டு போயிருவீங்களோன்ற அளவுக்கு அவர் பயந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் போக மாட்டேன், போயிருந்தாக்கே எத்தனாவது போயிருப்பேன். பட் நான் அவரை நல்லா இந்த அளவுக்கு லவ் பண்ணுற ஒரு இதனால தான் நான் வந்துட்டு நான் போகாமல் இருக்கேன். நான் விச் இஸ் எங்கள் அம்மா சொன்னாங்க தான், பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைம்மா அந்த மாதிரி கிடையாது, நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம ரொம்ப இது பண்ணாத, இப்போ குழந்தைன்றது வரும், எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்தாலும் இருந்து சமாளிக்கிறது தான் விஷயம், வெளியில் வர்றது வந்துட்டு ஒரு இதுவாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்வின்சிங்க்கு இப்போ வந்துட்டாங்க அவங்க. ஒரு ஆனா ஏன் அவங்க உங்களை வந்து அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும், குழந்தை கூட வேண்டாம், ஏன்னா இது என்ன காரணம்? அது என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு என்ஜாயபிள் டைம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணாமல் நான் பேட் டைம்ஸ் மட்டுமே நான் இருந்தப்போ மட்டும் நான் கால் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன். என்ஜாயபிள் மூமெண்ட்ஸும் சொல்லியிருக்கணும், பட் மேட் மூமெண்ட்ஸ் மட்டும் நிறைய சொன்னதால சரி அவள் வந்துட்டு அங்கே நல்லா வாழலன்னு சொல்லிட்டு அவங்களோட அது தாட்டிங் வந்துட்டு அது மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானுமே ரியலைஸ் பண்ணதுக்கு இல்லை அது பேட் கிடையாது, இது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு
ப்ரெஷர் இருக்கோ, அவரோட ஸ்ட்ரெஸ் அந்த ப்ரெஷர்னால தான் அது என்கிட்ட அந்த ஒரு சண்டை வருது அப்படின்றத ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நானுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணேன். ஆனா எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா நம்ம அம்மா வந்து நம்மள கொஞ்சம் தப்பா வழி நடத்துறாங்களோ இல்ல டாக்ஸிக்கா மாறுதோ அம்மா கிட்ட நம்ம ஷேர் பண்றதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? டாக்ஸிக்கா மாறுது அப்படின்னாக்கா தப்பான வழி நடத்துறாங்க அப்படின்றது கிடையாது. அது அவங்களோட பயம் வந்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் டைப். ஒரே குழந்தையா நீங்க? இல்ல 2 பசங்க தான். நான் ஒண்ணு, தம்பி ஒண்ணு. பட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன வயசுல இருந்து நான் எங்க பாட்டி வீட்ல எங்க பெரியம்மா வீட்லயே இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போனேன் நானு. ஸோ அதனால வந்துட்டு நான் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ். அதனால அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன பொசசிவ்னஸ் நான் அவங்கள விட்டு நான் விலகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த பொசசிவ்னஸ்னால தான் வந்துட்டு அவங்க என்னோட இதுக்குள்ள வந்துட்டு நுழையிறது. பட் என்னதான் எமோஷனல் டைமா இருந்தாலும் முடிவெடுத்தாலும் ஒரு மாசம் வந்து பீரியட்ஸ் வரலையா சரி விட்டுட்டு வந்துருன்றது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லைல்ல. ஃபேமிலி சைடு எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் ஆகி அந்தந்த 2 மாசம் 3 மாசத்துல டக்குன்னு குழந்தை பிறந்தது எல்லாருக்குமே அந்த சைடு கல்யாணம் ஆனது. ஸோ எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் எல்லாருமே கொஸ்டின் கண்டிப்பா பண்ணுவாங்கல்ல. அதுக்கு ஒரு டாக்டர் பாருங்க அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அதுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பேசிருக்கீங்களா உங்க மாமியார்? உங்களுக்கு இருக்க பாண்ட் எப்படி இருக்கும்? இல்லை பாண்ட் எப்படியுமே ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்தாலே நான் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவேன். ஏன்னா அவங்க ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்களே. ஸோ ஓகே ஃபைன் அப்படியேன்னா அப்படியே சொல்ல அவ்வளோதான். பாண்ட் பெருசாக இருக்காது. சில இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. மற்ற சப்போர்ட் பண்ணுறது ஃபைன் நல்லா இருக்கு எனக்கு. பட் இன்செக்யூரிட்டி ஃபீல் கொடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா எனக்கு 2 பெயினுமே எனக்கு ஒரே டைமில் வருமா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு இது இருக்கும். ஸோ நான் பேபி ஃபார்ம் இன்னும் ஆகலைன்றது அந்த ஒரு பெயின் ப்ளஸ் இந்த இவ விட்டுட்டு போயிடுவாள்ன்ற ஒரு பெயின் இருக்கும்போது ஒரு இதுவாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா ஆக்சுவலி நான் இவளை கல்யாணம் பண்ணும்போது இவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அதை நம்பி தான் ஆக்சுவலி நான் வந்து பெருசாக கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஓகே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அப்படின்ற வச்சு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணது. என்ன என்கிட்ட சொன்னான்னா, எனக்கு எங்கள் அம்மாவை சுத்தமாக பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எப்போவுமே சண்டை தான் வந்துட்டுருக்கோம், எனக்கு சுத்தமாக எங்கள் அம்மாவை பிடிக்காது, நான் எங்கள் பெரியம்மா கிட்ட தான் வளர்ந்தேன், எங்கள் பெரியம்மா எனக்கு பிடிக்கும், எங்கள் அம்மா கிட்ட நான் சுத்தமாக பிடிக்காது, எங்கள் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி டைரக்ட் கான்ட்ராக்டாக இருக்குது. சொல்கிற எல்லா பேச்சும் அவங்க அம்மா சொல்கிற எல்லா பேச்சும் கேட்டுட்டு இருக்கா. இவங்க அம்மா இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னா என்னென்ன சொல்லுவீங்க? இல்லை அவங்க முதல்ல கற்பனை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க பேசாமல் ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுத போகலாம். நானும் சரி இவ்வளோ சரி டேரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது கிடையாது. அப்படியே பரவாயில்ல அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது அவங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஓகே இது இப்படி தான் இருக்குது போல், அது அப்படி தான் இருக்குது போலன்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களே ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஷோ பார்த்தாங்களா? ஏன்னா இதில் கமெண்ட்ல எல்லாம் உங்களே திட்டிருக்காங்க. மாமியார் வந்து இப்போ கொடுமை மாமியார் கொடுமை, உங்க அம்மாவை ரொம்ப திட்டிருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? கொஞ்சம் திட்டினாங்க தான் நிறையாவே வந்துட்டு, என்ன அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ட்டு. பேசிக்காக வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டினாங்க. அவங்களுக்கு இப்படிதான் தோணுதா, ஐயோ நம்ம வந்து நம்ம பொண்ணு வாழ்க்கையில தலையிடுறோம், நம்ம பண்ணது தப்பு, அந்த மாதிரி ஏதாவது தாட் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் வந்து சுதந்திரம்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, கொஞ்சம் போராடணும். அவங்களுக்கு அந்த மாதிரி தோணலை. அவங்க இவ்வளோ தான் திட்டினாங்க, நீ ஏன் அப்படி பேசுனன்றதான் திட்டுறாங்களே தவிர அவங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணது தப்போ இல்லை அந்த மாதிரி அதை ரிலேஸ் பண்ண மாதிரிலாம் அவங்க எதுவும் இது பண்ணலை. சரி நீங்க சொல்லுங்க பிருந்தா, அம்மாவா கைலாஷா? ஒரு இதுல கட்டத்துல சூஸ் பண்ணா அம்மா சூஸ் பண்ணலாம். பட் ஆனாக்கா இப்போ லைஃப் லாங் நான் வாழணும் அப்படின்னாக்கா அப்சல்யூட்லி நான் ஹஸ்பண்ட் தானே சூஸ் பண்ணி ஆகணும். ஐ திங்க் அவங்க ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ யாராவது ஒருத்தவங்களை நம்பிட்டா அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்களோ கேட்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான டைப். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொன்ன உடனே இவ ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுவாளோன்ற ஒரு இதுதான். ஸோ இவளே மனசார போவாளான்றதுல, ஆனால் அவங்க சொன்னாங்களேன்றதுக்காக இவ போயிடுவாளோ அப்படின்ற அந்த ஒரு தாட்டு தான். பட் ஆஸ் அ பர்சனலாக வந்து போகமாட்டாங்கிற ஒரு இது இருக்கு. பட் அங்கே புரியுதா? அவர் பயப்படுறாரு. நீங்க அவர் கையை பிடிச்சி ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, நான் வந்து எப்பயும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், அம்மாவாது சும்மாவாது எல்லாம் போயிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவனை விட்டு எப்பவுமே போக மாட்டேன், டோன்ட் வெரி. உங்க வீட்லயும் பார்த்துருப்பாங்க, உங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் கேட்கும்போது கஷ்டமா தான் இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பெரிய தைரியம் தான்டா, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க, ஸோ அதனால் தெரியும் உனக்கு போக போக இந்த அவ்வளோ தைரியமாக போய் பேசுறியே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட்
தைரியமாக போய் பேசினதான் சொன்னாங்களோ அந்த கண்டென்ட்டை பற்றி அவங்க கிட்ட, ஏன்னா இது வந்து ரொம்ப பர்சனல்னும் போது ஆல்ரெடி நான் ஹர்ட் ஆகணுமோ அவங்க அதை பற்றி எதுவுமே பேசல. அப்பா அம்மாவும் பேசல. அப்பா அம்மா பெருசாக அதை பற்றி எதுவும் பேசல. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ கொஞ்சம் திட்டலாம் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தது. திரும்ப திரும்ப நம்ம அவங்க நேமை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு அவங்கள வந்துட்டு ஒரு வில்லனா காட்டிக்கிட்டு, என்னதான் அவங்க செஞ்சாலுமே வந்துட்டு எங்க அம்மா என் நன்மைக்காக தான் செஞ்சாங்க. அவங்க என்ன மட்டும் தான் கண்ணோட்டத்துல வச்சு பாக்குறாங்க, தட்ஸ் ஓகே. பட் அவங்க அது வந்துட்டு ரொம்ப உள்ளுக்குள்ள வரதுன்றது தப்பு தான், அவங்க வரக்கூடாது தான். பட் ஆனாலும் வந்துட்டு அவங்களோட பொசசிவ்னஸும் அவங்க வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நேச்சர் வந்துட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது எல்லா மாம்ஸுக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து எங்களால் அவங்கள தப்பே சொல்ல முடியாது. பட் ஆனாலும் வந்துட்டு அதோட போதும் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாக்கா அவங்க ஸ்டாப் ஆகணும். பட் அதுங்க ஸ்டாப் ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க லிட்ரலி. அவங்களுக்கு வந்து போக போக வந்துட்டு விஷயம் என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஸ்டாப் பண்ணுவாங்க. இன்னும் அவங்களுக்கு அது புரியல, இன்னும் பயத்தில் இருக்கிறனால வந்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க. பட் போக போக அவங்களுக்கு புரியறதுக்கு எல்லாருக்குமே ஒரு டைம் தேவைப்படும், ஒரு டைம் லைன்ன்றது தேவைப்படும். எல்லாருமே ஒரு டெலிமாலேருந்து வெளியில வரதுக்கு அவங்க அந்த டெலிமால இருக்காங்க. ஸோ அது வெளியில வரதுக்கு டைம் எடுக்கும். வரும்போது அவங்களோட பார்வையில நாங்க ஹாப்பியா இருக்கோம், நல்லா தான் இருக்கோம், ப்ராப்ளம் இல்லாம இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க காம் டவுன் ஆயிடுவாங்க அப்படின்றது என்னோட இது. இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.